வேதாகமத்தில் உள்ள பல கேள்விகளுக்கு விளக்கங்களை அளிக்கும்படியாக கேட்டிருக்கிறீர்கள். சமீபத்தில் ஒரு அருமையான மாணவர் ஒரு 3 கேள்விகளை கேட்டிருக்கிறார். ஒன்று, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து என்றால் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தின் அடிப்படையில் அவர் கேட்டிருக்கிறார். நீங்கள் இதை குறித்து விளக்கமாக பார்க்க வேண்டுமேயானால் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது 6வது 7வது வசனங்களை வாசிப்பீர்களேயானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நமக்கு எல்லாவற்றுக்கும் மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மனிதர்களுடைய மாதிரியை காட்டும் இயேசு கிறிஸ்துவின் மாதிரி மேன்மையானது என்பதை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அதில் நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 6வது 7வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே வெறுத்தார். செல்ஃப் டினையல், சுயத்தை மறுத்தல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 2 காரியம் விளக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவருடைய ஒரிஜினல் சுபாவம், ஒரிஜினல் தன்மை. இந்த ஒரிஜினல் தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பிதாவுக்கு சமமானவர், பிதாவோடு கூட இருப்பதற்கு உரிமை பெற்றவர். அவர் தேவனுடைய ரூபம், அவர் தேவன். இதுதான் அவருடைய உண்மையான சுபாவம். யோவான் அதுதான் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் அவர் தேவனாயிருந்தார். அந்த தேவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்பதை யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பார்க்கிறோம். இப்போ 2 பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பிதாவும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறார்கள். தேவனுடைய முழுமையான ஒரு தன்மையோடு கூட காணப்படுகிறார். ஆனால் உலகத்தில் வந்தபோது அவர் தன்னுடைய சுயத்தை மறுத்து இன்னொரு தோற்றத்தில் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதில் 2 காரியம் சொல்கிறோம். ஒன்று, தன்னைத்தானே வெறுமையாக்கினார். அந்த ஸ்தானத்தை, முதலாவது அந்த ஸ்தானத்தை இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், மனசு சாயலான. ராஜாவுடைய ஸ்தானத்திற்கும் அடிமையின் ஸ்தானத்திற்கும் சம்பந்தமே இல்லை. 2 மாறுபட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எதற்காக அடிமையின் ரூபம் எடுத்தார்? தேவனுடைய பிள்ளைகள் அவங்களோடு கூட தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். இந்த சிலுவையில் இது மிக பிரதானமானது. தன்னைத்தான் வெறுத்தலும் அடிமையின் ரூபம் எடுத்தலும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் தேவனுடைய அந்த திட்டம் பரிபூரணமாக என்ன செய்யும், நிறைவேறும். அதற்காகவே அவர் அப்படி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் அவர் பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தில் பிரதானமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னைத்தானே வெறுத்து விடுதல். இன்னைக்கு நமக்குள்ள 2 சுபாவம் இருக்குது. ஒன்று, பழைய மனுஷனுடைய சுபாவம். இன்னொன்று, புதிய மனுஷனுடைய சுபாவம். பழைய மனுஷனுடைய சுபாவத்தில் மாம்சத்துக்குரிய அத்தனையும் இருக்கிறது. உலகம், மாமிசம், மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்தின் பெருமை எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது, முழுவதுமாக இருக்குது. அது மாம்சத்திற்குரியதை தேடுகிறது, மாம்சத்திற்குரியதை சிந்திக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த ஒரு மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். அவன் தனது சுய சாயலை இழந்தவனாக கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவனாக இருக்கிறான். அது இல்லைன்னு சொல்லணும். அது இல்லைன்னு என்ன செய்யணும்? சொல்லணும். அதான் ரோமர் 6வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். ரோமர் 6வது அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு காரியத்தை
பவுல் எழுதுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவர் ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதுறார். இப்போ நம்ம ஒரு புதிய சாயலை தரித்திருக்கிறோம். அது கிறிஸ்து இயேசுவின் சாயல். பழைய மனுஷனை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? களைந்து போட்டு விட்டோம். அது இல்லைன்னு மறிக்கணும், மறுதளிக்க வேண்டும். இதுதான் பவுல் சொல்கிறார். கலாத்தியர் 2:20 சொல்லும்போது ஒரு அழகான ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவாக அவர் எழுதுகிறத நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவங்க பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலேயே பிழைத்திருக்கிறேன் அப்படி எழுதுற. கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த அனுபவம் தான் தன்னைத்தானே மறுதளிக்கிற ஒரு அனுபவம். கிறிஸ்துவே என்னில் என்ன செஞ்சிருக்கா? பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடைய சாயல், அவருடைய தாழ்மை, அவருடைய மனத்தாழ்மை, அவருடைய கீழ்ப்படிதல், இதெல்லாம் இதில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார், மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவையில் அறையப்படாத ஒருவர், தன்னைத்தானே மறுதளிக்காத ஒருவர் ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ முடியாது, கிறிஸ்தவராக வாழ முடியாது என்பதை பார்க்கிறோம். 2வது ஒரு கேள்வி கேட்கிறாரு. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுதல், சிலுவையை எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. பின்பற்றுதல் என்பதை கேட்கிறார். லூக்கா 14:27 அடிப்படையில் அவர் கேட்கிறாரு. அந்த வசனத்தை கூட உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். லூக்கா 14:27, லூக்கா 14:27 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா 14:27, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் அப்படின்னு எழுதுறார். என்ன சொல்ல வர்றார்? சிலுவையை சுமந்து கொள்ளுதல். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவை என்ன செய்தாரா? சுமந்தார். நீங்கள் நானும் சுமக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொல்லும்போது யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றார். மரணத்தை சுமந்து கொள்ளுதல், மரணத்தை சுமந்து கொள்ளுதல். இந்த மரணம் அவரோடு மேலேயே என்ன செய்து இருந்து கொண்டே இருந்தது. அவர் மேலே இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் மரணத்தை சுமந்து கொண்டே திரிந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10-11வது வசனங்களை வாசித்தீங்கன்னா அதில் சொல்கிறாரு, நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன், அந்த ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் மேலே மரணமானது வைக்கப்பட்டிருந்தது. இந்த மரணத்தோடு கூட அவர் என்ன செய்தார்? போய்கொண்டே இருந்தார். நம்மளும் அதைத்தான் அவர் என்ன செய்கிறாரு? செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். மரணத்தை சுமந்து கொள்ளுதல், மரணத்தை சுமந்து கொள்ளுதல். பவுல் சொல்கிறாரு, நான் தினமும் சாகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் தினமும் என்ன செய்கிறேன்? சாகிறேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு அருமையான விளக்கத்தை பவுலடியார் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே
சுமந்து திரிகிறோம் அப்படின்னு சொல்றார். இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் அப்படின்னு சொல்றார். மரணத்தை சுமந்து கொள்ளுதல், மரணத்தை சுமந்து கொள்ளுதல். இதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்டே என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அந்த மரணத்தை நீங்களும் நானும் சுமந்து கொள்ளும் போது மாத்திரம்தான் நம்மகிட்ட வந்து கிறிஸ்துவின் ஜீவன் என்ன செய்யும், வெளிப்படும். கிறிஸ்து நம்மள வெளிப்படுவார். நீங்கள் பவுலுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, போகிற இடத்துல எல்லாம் அற்புதம், எல்லா இடத்துலையும் அற்புதம். அவருடைய உருமாலில் வல்லமை, அவருடைய வஸ்திரங்களில் வல்லமை, அவருடைய வார்த்தையில் வல்லமை. அதிகாரமுடையவராய் அவர் இருந்தார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சிலுவையை எப்பொழுதுமே சுமந்து கொண்டிருந்தார். நீங்களும் நானும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அதில் பவுல் வந்து ஒரு அழகான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறத பார்க்கலாம். எதை சுமந்து கொள்ள வேண்டும் என்பதை அது எழுதுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்கிறாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து என்ன சொல்ல வர, மற்றவர்களுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை. மற்றவர்கள் வாழ வேண்டுமே ஆனால் நாம் சிலுவையை என்ன செய்யணும், சுமந்தே ஆக வேண்டும். நண்பர்களுக்காக ஜீவனை கொடுப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுப்பது. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே ஆண்டவர் எதிர்பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால நீங்கள் நானும் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டியது அவசியம். சிலுவையை சுமந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து மரணத்தோடு வாழுதல். மரணத்தை சுமந்து கொள்ளுதல், அனுதினம் சாகுதல், அனுதினம் சிலுவையில் அடிக்கப்படுதல் என்பதை நம்ம பார்க்கிறோம். 3வது ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். 3வது ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. தன்னை வெறுக்க இயலாதவன், ஆசை இச்சைகளை தூக்கி எறிய இயலாதவன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பேசுவதற்கு தகுதி இல்லாதவன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24 வசனத்தின் அடிப்படையில் அவர் சொல்கிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அடித்திருக்கிறார்கள் அப்படின்னு எழுதுகிறார். அந்த பேஸில் அவர் கேட்குறார். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து தகுதியுடையவர்களாக இருக்க மாட்டார்கள், அவங்க மாம்சத்திற்குரியவர்களாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் அந்த கேள்வியானது அமைந்திருக்கிறது. அந்த கேள்வி வந்து உண்மைதான். நாம் கிறிஸ்துவோடு சிலுவை அடிக்கப்பட்டது உண்மைதான். மாம்சம் சிலுவையில் அடிக்கப்பட்டது உண்மைதான். மாம்சத்தின் கிரியில் அடிக்கப்பட்டது உண்மைதான். அந்த தகுதியை கர்த்தர் நமக்கு கொடுத்தார், உண்மைதான். ஆனால் இன்னொரு காரியத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. நீங்கள் நானும் மாம்சத்தில் வாழுகிற காலத்தில் மாம்சத்தை ஆவியினாலே அழித்தல் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. மாம்ச சிந்தை அது மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்சத்தை வந்து ஆவியினால் அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று எழுதுகிறார். இது ஒரு பகுதி. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சிலுவையில் ஏற்கனவே தன்னை ஒப்பு கொடுத்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. அது உண்மை. அதை நம்ம விசுவாசத்தினால ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே வருகிறோம். ஆனால் இன்னொரு பகுதியை நம்ம மறந்து விடக்கூடாது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் பவுலடியார் சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக சொல்ல நான் விரும்புகிறேன். பவுலடியின் அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். நான் அதை வாசிக்கிறேன், உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். 5வது 6வது வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார்.
அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. என்ன சொல்ல வரார்? என்ன சொல்கிறாரு? இன்னைக்கு நாங்கள் ஒரு வேளை இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக, சுவிசேஷத்தை பறைசாற்றுகிறவர்களாக எல்லாம் இருக்கிறோம். ஆனால் இந்த தகுதி எங்களுடைய தகுதி இல்லை. நாங்கள் ஒரு வேளை சிலுவையில் அறையப்பட்டு விட்டோம், அங்கே அப்படி இல்லை, அப்படிப்பட்ட தகுதியெலாம் இல்லை. விசுவாசத்தினால கிறிஸ்துவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிற தகுதி இல்லை. இந்த தகுதி எங்களுக்கு கொடுத்தவர் கிறிஸ்து. அவர் தான் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் தான் எங்களுக்குள்ள அந்த தகுதியை உண்டாக்கி இருக்கிறார். அதனால நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்? தேவ ஊழியக்காரர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் என்று எழுதுகிறார். ஒரு பகுதி விசுவாசத்தினால கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டு தகுதியுடையவர்களாக இருந்தாலும், 2வது பகுதி அதே விசுவாசத்தினால ஆவியினால மாம்சத்தை அழிக்கிறவர்களாக இருந்தாலும், நம்ம அதில் முழு உரிமையை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அடுத்த பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆனால் தகுதி கர்த்தரால் உண்டாகிறது. அதனால் அந்த தகுதியை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொள்ள முடியும். நாம இதுதான் தகுதி என்று என்ன செய்ய முடியாது, ஒரு வரையறையை கொண்டு வர முடியாது. அந்த வரையறைக்குள்ளே நம்மளை என்ன செய்ய முடியாது, அமைத்துக் கொள்ள முடியாது. இந்த தகுதி கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுகிறோம். எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து நம்மை அந்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக மாற்றினதுனால. உண்டாக்கிறவர் தேவன். அவருக்கு கொடுக்கப்பட்ட இலவச ஈவு. இதில் மேன்மை பாராட்டுவதற்கு எந்த இடமுமே என்ன செய்யலை, இல்லை. அதில் சிலர் சொல்லுவார்கள், பார்த்தீங்களா, நாங்கள் விலைக்கரையும் செலுத்தினோம் அப்படிம்பாங்க. நம்ம ஒன்றும் செலுத்தலை. நம்ம ஒரு முடியை கூட கீழே என்ன செய்யலை, போடல. அதனால் தகுதியை குறித்து பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. இந்த தகுதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால் அன்பானவர்களே, நமக்கு முன்னால் சிலுவை எப்பவுமே இருக்குது. ஒரு பக்கத்தில் சிலுவையை சுமந்த இயேசு, சிலுவையில் அடியப்பட்ட இயேசு, சிலுவையோடு வாழுகிற இயேசு, அதை பார்க்கிறோம். அதே பகுதி நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். சீஷன் என்று அழைக்கப்படுகிற ஒருவன் இந்த 3 பகுதியும் உடையவனாக இருக்கிறான் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. அந்த அப்படி வாழுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். விசுவாசத்தினால் அவரை சார்ந்து கொள்ளுவோம். ஞானஸ்நானத்தினால அவரோடு கூட இணைக்கப்பட்டு நாம் அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாய் அவரை வெளிப்படுத்துவர்களாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.